என்கிற நாமத்தை ஒரு மனதோடு உயர்த்துவோமா? ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு அதிசயமானவர், ஒரு ஆலோசனை கர்த்தர், அவர் நித்திய பிரபு, ஆமென், ஒரு சமாதான பிரபு, ஆமென். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருங்க. விசுவாசத்தோடு ஒரு நோக்கி பாருங்களேன். இந்த இயேசு என்கிற நாமத்திற்கு வல்லமை உண்டு. இயேசு என்கிற நாமத்தை அறிக்கையிடும் பொழுது உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடாத காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஆமென். இயேசு இந்த உலகத்தில் சுற்றி திரிந்த பொழுதெல்லாம் நல்லவராக சுற்றி திரிந்தார். ஆமென். பிசாசின் பிடியினால் அகப்பட்டவர்களை குணமாக்குகிறவராக சுற்றி திரிந்தார். ஆமென். அவர் நன்மை செய்கிறது மாத்திரம்தான் அவருடைய தொழிலுங்க. உங்களை ஒரு நாள் அவர் தீமையில தள்ள மாட்டார். ஒரு நாள் குழியில தள்ளாத தேவன். அப்படி கரங்களை உயர்த்தி, எனக்காக வந்தீங்களப்பா, என்னை மீட்பதற்காக. காரிருள்ள கிடந்தனப்பா, சகதியில கிடந்தன, புழுதியில கிடந்தான, என்ன சிங்காரமாய் மாற்றி இருக்கிற தேவனே, உம்முடைய மகிமையெல்லாம் விட்டு இந்த பூமிக்கு என்னை மீட்பதற்காக வந்தவரே, என் கண்ணீரை துடைத்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்துகிறவரே, இந்த 2025 வருடத்தில் எத்தனையோ கரடு முரடான பாதைகள், எத்தனையோ சொல்ல முடியாத துக்கங்கள், எத்தனையோ மனவேதனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எல்லாவற்றிலும் கர்த்தாவே உம்முடைய கரம் என்னை பிடித்ததுனால மாத்திரமே கர்த்தாவே நான் நிற்கிறப்பா. ஆமென். எல்லோரும் சேர்ந்து இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே பாடலாமா? இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. அவர் நாமமே, சொல்லுங்க, மதுரமே, மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அருமையானவர்களே, இந்த இயேசு நாமத்தை உயர்த்துவதில் கொஞ்சம் கூட தயக்கம் இருக்க கூடாது. முழு பலம், முழு சிந்தை அதுல வரணும். அவர் துதிக்கிறார். ஏன்னா அவர் உங்களுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்டவர், உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களுக்கு நன்மை செய்யும்படி. பாருங்க, அவர் பிறக்கும் போதும் சொல்லப்பட்டது, தேவதூதர்கள் வந்து அந்த மேய்ப்பர்கள் சொன்னாங்க, உங்களுக்காக தாவீதின் ஊரில் அவர் பிறந்திருக்கிறார், பெத்லகேம்ல அவர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னார். உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததை குறித்து அப்போஸ்தலர் 3:26 சொல்லுகிறது, உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று சொல்லி. ஆமா, அவர் பிறப்பும் சரி இறப்பும் சரி உங்களுக்காக, எனக்காக, எனக்காக உங்களுக்காக பிறந்த, இதற்காகவே அபிஷேகம் பண்ண கிறிஸ்து என்ற வார்த்தைக்கு, மேசியா என்கிற வார்த்தைக்கு அர்த்தமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எதற்காக? உங்களுக்கு எனக்கு நன்மை செய்யும்படிக்கு, உங்களை என்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு, உங்களை என்னை உயர்த்தும்படிக்கு, உங்களுக்காக எனக்காக நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும்படிக்கு அபிஷேகப்படுத்தி தெரிந்து கொள்ளப்பட்டு அனுப்பப்பட்டவங்க இவர். இவரை துதிக்கிறதுல தயக்கமே இருக்க, இவர் தான் இந்த உலகத்தில் இருக்கும்போது சரி, பரலோகத்துக்கு போனாலும் சரி, இவர் தான் எல்லாம், இவர் தான் எல்லாம், எல்லாமே இயேசுவே, இவர் தான் எல்லாம். எனவே இவரை துதிப்போமா? பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. எல்லாரும் இணைந்து, பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்தில்
விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீ. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய். நீ பரிசுத்தரையா, நீ பரிசுத்தர், பரிசுத்தர், இந்த வானம் பூமி உள்ளோர் யாவரும் உந்தன் நாமத்தை உயர்த்த. எல்லாரும் அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜா. ஓ யாவரும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் உயர்த்தி உம்மை போற்றுதே. சபையெல்லாம் உயர்த்தி உம்மை போற்றிட. வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. சொல்லுவோம், சகலமும் படைத்தவரே, நீர் நித்திய சிருஷ்டி. நீர் பரிசுத்தர். Oh Jesus, we worship your mighty name. Ribalabo shabalabaraba. உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. சொல்லுங்க, நீர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவரும் கேருபீன் சேராபீன்கள் போற்றுதே. பூலோகத்தில் சபையெல்லாம் ஒன்றி உம்மை போற்றிட. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய், அலையலையாய் அசைகின்ற. சொல்லுங்க திரும்ப, பூமி அனைத்திலும், பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும், ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திரன், எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திரன், எல்லா புகழும். கை உயர்த்தி, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவரும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவரும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் உயர்த்தி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் உயர்த்தி உம்மை போற்றிட. கேருபீன் சேராபீன்கள் உயர்த்தி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் உயர்த்தி உம்மை போற்றிட. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவரை துதிக்கலாமா? பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். இயேசு ரட்சகரை மகிமைப்படுத்துவோம். பரலோகத்தின் பிதாவை மகிமைப்படுத்துவோம். நமக்காக தம்முடைய குமாரனை தந்த அந்த பரலோகத்தின் பிதாவை மகிமைப்படுத்துவோம். நமக்காகவே இந்த பூமிக்கு வந்த, இதோ எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர், உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று மனப்பூர்வமாக நமக்காக பரலோகத்தை விட்டு தம்முடைய மகிமையெல்லாம் துறந்து பூமிக்கு இறங்கி வந்த இந்த தேவ பாலனாய் இறங்கி வந்த அந்த இயேசுவை போற்றுவோமா? கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. உன்னதமான தேவனே, உயர்ந்த தேவனே, உயர்ந்த அனுக்கிழமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உயர்த்துவோம், எல்லாரும் அவரை மகிமைப்படுத்துவோம். ரிபலபரபோ ஷபலதுரபலபா ரக்கனதுரபலபரபா ரந்தனதுரபலபரபா ரகோபியத்தரபலபரபா ரித்தமானுகரத்தியக்கரபலபா சந்தோனா பகிப்பனத்தியக்கரபலபா ரித்தகாரகுணத்தி அந்தர தூலக்கரபலபரபா. எல்லாரும்
அப்படியே கண்களை மூடி அவருடைய பிரசன்னத்துக்காக வாஞ்சத்து நிற்போம். அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமே இருப்பதற்காகவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அப்ப நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிற தேவன். பூமி அனைத்திலும் முந்தன் மகிமை, அவருடைய மகிமையை வாஞ்சிப்போம். நிறைந்து வழிகின்றதே ஆலயத்திலும் உந்தன் மகிமை, ஆலயத்திலும் உந்தன் மகிமை, அலை அலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றது. நிறைந்து பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய மகிமையை வாஞ்சிக்கிறோம் ஐயா. ரிபல துரபல வரபா ரபல துக்கரதியா கரபா. அலையலையாய் அசைகின்றதே துதிகன மகிமைக்கு பாத்திரன், எல்லா புகழும் உமக்குத்தானே. இயேசுவே உமக்கே எல்லா புகழும் மகிமையும். துதிகன மகிமைக்கு பாத்திரன், எல்லா புகழும் உமக்குத்தானே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவரும் உந்தன் நாமத்தை எல்லாரும் இரு கரங்களை உயர்த்தி அவருடைய பிரசன்னத்துக்காக நம்ம எப்ப கொடுப்போமா? பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவரும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோகத்தின் சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. வானம் பூமது சிங்காசனம் பூமி உந்தன் பாதபடி, பூமி உந்தன் பாதப்படி, நாங்கள் உந்தன் தேவாலயம், நாங்கள் உங்கள் தேவ நீர் ஆலயம். தங்கும் தூய ஸ்தலம். நீர் தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா நீர் நித்திய சிருஷ்டிகரே. ஓ எங்கள் சிருஷ்டிகரே, சகல உம்மையே ஆராதித்து நிற்கிறோம் ஐயா. உம்முடைய பாதபடியில் நிற்கிறோம். நீர் நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர். நீர் ரபபபபபப. பரிசுத்தர் துரபபபபபப. எங்கள் திக்கரகபகரகபக. பரலோகராஜாவே. திகரகபன துரகப. வானம் பூமியுள்ளோர் யாவரும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவரும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. ஹalleluya. அவருடைய பாதபடியில நிக்கிறவங்க நாம எல்லாரும். ஆண்டவர் சொன்னாரு, வானமின் சிங்காசனம், பூமியின் பாதபடி, நீங்கள் எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீர்கள் அப்படின்னு கேட்ட ஆண்டவர் தான் புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறாரு, உங்கள் சரீரம் தான் நான் தங்குகிற ஆலயமா இருக்கிறது என்று சொல்லி. ஆமா, எனக்கு பெரிய ஆலயம் கட்டியிருந்தாங்க எருசலேம்ல. ஆனா அதை பார்த்து கேட்டாரு, நீங்க எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்ட உங்களால முடியும்? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடியுமா, அவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டுவீங்களா என்று கேட்டவர் தான் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்க தான்
பரிசுத்த ஆவியானவராகிய சர்வ வல்லமை படைத்த தேவன் தங்குகிற ஆலயமா இருக்கிறீர்கள். உங்களை என்னையும் எவ்வளவாய் விரும்பி இந்த பூமிக்கு வந்தார் பாருங்க அவர். ஹல்லேலூயா. அவர் போகும்போது கூட பரிசுத்த ஆவியை என்னை பார்க்கலாம் அதிக பிரயோஜனமா இருக்கிற பரிசுத்த ஆவியை உனக்கு தருகிறேன்னு சொல்லி தந்துட்டு போனார். எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படியே அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வானாதி வானங்கள் கொள்ளாதவர், வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவர் என்று அவரை நாம் எல்லாரும் ஆராதிக்கலாமா, மகிமைப்படுத்தலாமா? வானாதி வானங்கள் கொள்ளாதவர், வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவர், வார்த்தையால் வர்ணிக்க முடியாதவர், கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவருக்கு மகிமை, ஆராதனை, தேவ பிரசன்னம், தேவ மகிமை. ரிபாலா கபாலா திவாலா. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டும், அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே. கேளுங்க, வாஞ்சியோடு கேளுங்க. நீங்க வேணும்பா, நீங்க வேணும்பா, நீங்க வேணும்பா. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ரிபாபாபாலா ஷபாபாபாலா. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. கை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. கை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா,
என்றென்றுமே வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya 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 பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய மகிமையினால் மூடுங்கப்பா. உம்முடைய மகிமையினால் மூடுங்கப்பா. உம்முடைய மகிமையை வாஞ்சிக்கிறோம் ஐயா. உம்முடைய மகிமை தங்கி அந்த ஸ்தானத்தை வாஞ்சிக்கிறோம். உம்முடைய வல்லமை தேடுகிறோம். உம்முடைய சமூகத்தை இந்த காலவேளையில் நாடுகிறோம் ஐயா. Yes Lord, that is our very first important thing Lord. அதுதான் எங்களுடைய முக்கியமான நோக்கம், முக்கியமான காரியம் ஐயா. உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆசீர்வதிக்கும். உம்முடைய பிரசன்னம் எங்க வாழ்க்கையில நன்மையை கொண்டு வரும். உம்முடைய பிரசன்னம் எங்களை வல்லமை உள்ளவர்களாய் மாற்றும். உம்முடைய பிரசன்னம் என்னை அதிகாரம் உள்ளவர்களாய் மாற்றும். வாஞ்சியோடு கேட்பாப்பா, நீங்க வேணுப்பா. I love your presence Lord. I love your presence Lord. I love your presence Lord. நம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். ஓ ரபலதியா கரபலபா ரந்தல தூரத்தியா கரபலபி அந்தரபலபா ரத்து மானுகரத்தியா கருதனமலபா லம்போ ஷலோம் பனதியா கலகுதரமத்தியா கலபரபா ரிம்பாலோ திபாலியா குரதியம்பலா கரபா. எல்லாரும் அப்படியே வாஞ்சோடு அப்படியே சமூகத்துல முடிந்தா நீங்க இரு கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. அப்படியே பிரசன்னத்தை வாஞ்சோடு கேளுங்க. நீர் போதுமே, நீர் போதுமே, நீர் போதும். எவர் and எவர் you are the one Lord. ஹalleluya ஆமென். உரபலபா ஹalleluya ரிபன ஷபலதுரபா ஆமென். ரகோலதியா கரபா ஹalleluya ரந்தோ பத்துரபியந்தரபா ஆமென். மந்தோ ரகித்தரபா ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஆமென். ஹalleluya நாம் எல்லாரும் அப்படி முழந்தால் படியிட்டு ஹalleluya ஹalleluya ஆமென். எல்லாரும் அப்படி முழந்தால் படியிட்டு அவரை சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்வாங்க. அன்றைக்கு கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் அவர்கள் அவரை வெள்ளை போலம், பொன், தூபவர்க்கம் இவர்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் வைத்து அவரை பணிந்து கொண்டார்களாம். அதை போல நமக்காகவே கொடுக்கப்பட்ட, நமக்காகவே பூமிக்கு வந்த இந்த தேவகுமாரனை எல்லாரும் அப்படி சாஷ்டாங்கமா பணிந்து கொள்வோம். அப்படி விழுந்து பணிந்து கொள்வாங்க. இயேசுவை நம்ம எல்லாரும் அப்படி சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து கொள்வோம். எல்லாரும் அப்படி முழந்தால் படிட்டு விழுந்து முகங்குப்புற விழுந்து பணிந்து கொள்வோம். எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்காய் பிறந்த இயேசு கிறிஸ்துவே, உம்மை சாஷ்டாங்கமாய் நாங்கள் பணிந்து கொள்கிறோம். எல்லாரும் அப்படி சாஷ்டாங்கமாக
முழங்கால பட எல்லாரும் அப்படி நாம் முகம் குனிந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்வோம். நீர் வேண்டும், எப்போதும் நீர் வேண்டுமே. பரிசுத்தாவியானவரே, இயேசு ராஜா நீங்க வேணும்பா. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். Praise the Lord. எல்லாரும் அப்படி எழுந்து நின்று அவருக்கே கரங்களை உயர்த்தி மகிமை செலுத்தலாமா? பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்து எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படியாக எங்களை தெரிந்தெடுத்தீரப்பா. உம்முடைய இயேசு கிறிஸ்து என்ற இந்த மகத்தான நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.